எரிமலை கொழும்பினால் ஆன சுயம்பு சிவலிங்கம். பிரம்மாண்டமான மலை உச்சியில் சுமார் 60 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ள சிவ ஆலயம். மலையில் உள்ள ஒரு பாறையை தட்டினால் கோயில் மணி சத்தம் கேட்கும் அதிசயம். வணக்கம் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள காஞ்சனகிரி சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே அமைந்து உள்ளது, எப்படி செல்லலாம் என்று முதலில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல் அறியாத ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காஞ்சனகிரி சிவன் கோயிலானது வேலூர் மாவட்டம் வாலஜாபேட்டை அருகில் லாலாப்பேட்டை என்ற இடத்தில் காஞ்சனகிரி என்ற மலை உச்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த காஞ்சனகிரியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் தேவாரல் பாடல் பெற்ற திருவலம் வில்வநாதேஸ்வரர் சிவன் கோயில் அமைந்துள்ளது. இந்த 2 கோயிலுக்கு இடையில் வரலாறு சம்பந்தம் இருக்கிறது. அது என்ன தொடர்புன்னு இந்த கோயிலோட வரலாறை பார்த்தா நம்மளுக்கு புரியும். முதல்ல இந்த கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்த இடத்தில் ஒரு எரிமலை இருந்து உள்ளது. அந்த எரிமலை வெடித்ததால் எரிமலை கொழும்புகள் சிவலிங்கமாகவும் நந்தியாகவும் மாறிய மலைப்பகுதியில் உள்ள சிவன் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். அடர்ந்த செடி கொடிகள் இடையில் நீண்ட வளைந்த மலைப்பாதையில் ஆங்காங்கே தென்பட்ட பாறைகள் அந்த மலை முற்காலத்தில் எரிமலையாக இருந்திருக்கலாம் என்று நிரூபிப்பது போல உள்ளது. காஞ்சனகிரியில் உச்சியில் சுமார் 60 ஏக்கர் பரப்பளவில் விரிந்து பறந்திருக்கும் ஒரு சமவெளி உள்ளது. சமவெளியில் ஒரு புறம் பிரம்மாண்டமான சிவலிங்கமும் நந்தியும் அமைந்த காட்சி காணப்படுகிறது. இதே மலையில் 600 ஆண்டுகள் பழமையான ஆலமரமும் அதன் அருகில் சப்த கன்னியர் மற்றும் ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. மலையெங்கும் செந்தூரம், சரக்கொன்றை, மயில் கொன்றை போன்ற மரங்கள் காணப்படுகிறது. மலையின் மேல் பறந்து விரிந்த திருக்குளத்தையும் காண முடியும். அதன் எதிரில் முருகப்பெருமான் திருக்கோயிலும் காணலாம். விநாயகர் மற்றும் நாகர் சிலைகளும் ஆங்காங்கே காணப்படுகின்றன. மற்றும் இந்த மலையில் ஜீவசமாதியும் அமைந்துள்ளது. இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அமைதியாக காட்சி தரும் இந்த காஞ்சனகிரி மலையின் புராணம் மிகவும் பழமையானது. கஞ்சன் என்னும் அசுரன் இந்த மலையில் இருந்தபடி திருவலைநாதரை வேண்டி தவம் இருந்தான். வெகு காலம் தவம் இருந்தும் காட்சி தராத சிவனிடம் கோபம் கொண்ட அசுரன் திருவலநாதரை அபிஷேகம் செய்ய தீர்க்கம் எடுத்து வந்த சிவபக்தரை அடித்து உதைத்து விரட்டிவிட்டான். சிவபெருமான் நாளும் தம்மை பூஜிக்கும் சிவபக்தரை அடித்து துன்புறுத்தியதால் சிவபெருமானுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் அசுரனை வதம் செய்யும்படி நந்தி தேவருக்கு உத்தரவிட்டார். நந்திய பெருமானும் அசுரனை 10 துண்டுகளாக வெட்டி வீசினார். அசுரனின் எந்தெந்த உறுப்புகள் எங்கெங்கு விழுந்ததோ அந்த உறுப்பின் பெயரை குறிக்கும் வகையில் இங்கு உள்ள ஊர்கள் அமைந்துள்ளன. அந்த ஊர்களோட பேரை வீடியோவில் காட்டியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு உடல் உறுப்பான இதயம் விழுந்த இடம்தான் லாலாப்பேட்டை என்று புராணம் சொல்கிறது. இந்த லாலாப்பேட்டையில் தான் இந்த காஞ்சனகிரி மலை அமைந்துள்ளது. வதம் செய்யப்பட்ட பிறகு அசுரனின் ஆத்மா ஈசனிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டது. மனமெருங்கிய ஈசன் அந்த அசுரன் வேண்டியபடி தைத்திங்கள் 10ஆம் நாள் அன்று அசுரனின் உடல் பாகங்கள் விழுந்த அத்தனை ஊர்களிலும் அசுரனுக்கு திதி கொடுக்கும் வழக்கம் இன்றளவும் உள்ளது. அசுரனை அழித்து விட்டாலும் அவனை போன்று இன்னும் வேறு யாரேனும் அசுரர்கள் வந்து விடுவார்களா என்று நினைத்தவாறு திருவலம் வில்வநாதேஸ்வரர் திருக்கோயிலில் நந்தி சிவனை பார்த்து இல்லாமல் கோயில் வாசலை பார்த்த மாதிரி இருப்பதற்கான காரணம் இதுதான். இந்த காஞ்சனகிரிக்கும் திருவலம் கோவிலுக்கும் உள்ள தொடர்பு. காஞ்சனகிரி மலை அடிவாரத்தில் வந்ததும் மலை ஏற தொடங்கும் சாலை உள்ளது. நம்ம வாகனத்திலேயே மலை ஏறி செல்ல முடியும். மலை ஏறி போகும் வழியெல்லாம் மிகவும் அழகான இயற்கை காட்சியை பார்த்து கொண்டே போகலாம். அதிகம் வெப்பம் கொண்ட வேலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு அழகான மலை இருப்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக உள்ளது. மலை மீது சென்று அடைந்ததும் முதலில் ஆதி சுயம்பு அருள்மிகு ஸ்ரீ காஞ்சனேஸ்வரர் திருக்கோயிலை பார்க்கலாம். இங்கு மொத்தம் 1008 ஆதி சுயம்பு லிங்கமும் வெட்டவெளியில் சிவலிங்கமும் காணலாம். ஒரு 10-15 படிக்கட்டு ஏறி போனா எரிமலையால் ஆன சுயம்பு லிங்கம் உள்ள இடத்தை சென்று அடையலாம். இங்கு ஒரு சிவலிங்கமும் அதற்கு முன்பு ஒரு நந்தியும் அமைந்துள்ளது. இந்த சிவலிங்கம் சுயமாக தோன்றியதாகவும் மற்றும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று மக்கள் கூறுகிறார்கள். சிவலிங்கத்திற்கு எதிரில் சித்தரின் சிவ சமாதி அமைந்துள்ளது. அதற்கு மேல் ஒரு சிறிய வடிவில் சிவலிங்கமும் அதை பார்த்தவாறு ஒரு சிறிய நந்தியம் உள்ளது. சுமார் 80 ஆண்டுகளுக்கு முன்பு ஈசனின் மகிமையை கேட்டறிந்த மலேசியா தொழிலதிபர் சிவஞானம் என்பவர் பல ஆண்டுகளாக உழைத்து இப்பொழுது உள்ள முருகன் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், திருக்குளம் போன்றவை எல்லாம் உருவானது. 1973ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி சிவஞான சுவாமிகள் சிவபாதம் அடைந்தார். அவருடைய ஜீவசமாதி தான் இங்கு அமைந்துள்ளது. இந்த பெரிய சிவலிங்கம் பின்பு எரிமலை குழம்பால் உருவானது என்று சொல்லப்படும் 1008 சிறிய சிறிய லிங்க வடிவ கல்களை காணலாம். இந்த மொத்த இடமும் மேல்கூரை எதுவும் இல்லாமல் வெட்ட வெளியில் அமைந்துள்ளது. இதை பார்த்துவிட்டு தொடர்ந்து நடந்து சென்றால் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. இங்கு வாசலில் பெரிய நந்தி சிலையை பார்க்கலாம். மற்றும் உள்ளே ஒரு பெரிய சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதன் கீழே ஒரு சிறிய சிவலிங்கமும் உள்ளது.
இந்த சிவபெருமானை வணங்கி விட்டு தொடர்ந்து நடந்தால் ஒரு அழகான திருக்குளத்தை பார்க்கலாம். இந்த குளத்துக்கு எதிரில் முருகர் கோயில் அமைந்துள்ளது. முருகர் இங்கு வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி தருகிறார். முருகப்பெருமானையும் வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் சொர்ண ஆஞ்சநேயரோட சன்னதியை பார்க்கலாம். இங்கு ஒரு 7 அடி உயர ஆஞ்சநேயர் சிலை உள்ளது. ஆஞ்சநேயரையும் வணங்கிவிட்டு தொடர்ந்து நடந்தால் சப்தகன்னிகள் கோயில் உள்ளது. முதலில் பார்த்த வெட்டவெளி சுயம்பு சிவலிங்க கோயிலும் இந்த சப்தகன்னிகள் கோயிலும் தான் முதலில் தோன்றிய கோயில்கள். பின்புதான் ஜோதிலிங்கேஸ்வர் கோயிலும் ஆஞ்சநேயர் கோயில் மற்றும் முருகன் கோயில்கள் கட்டப்பட்டு உள்ளன. மற்றும் சிறிய விநாயகர் மற்றும் நாகர் சிலைகளும் ஆங்காங்கே காணப்படுகிறது. மற்றும் இந்த காஞ்சனகிரி மலையில் உள்ள ஒரு அற்புதமான மணிப்பாறை. அந்த பாறையை தட்டி பார்த்தால் வெண்கல மணி சத்தம் கேட்கிறது. இந்த பாறையை சென்று அடைய ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடக்க வேண்டும். இந்த பாறையை சென்று அடையும் பாதை சற்று சிரமமாக தான் இருக்கும். கஷ்டப்பட்டு ஏறி இந்த பாறையை சென்று அடைந்ததும் மேலே உள்ள ஒரே ஒரு பாறையை மட்டும் சிறிய கல்லை வைத்து தட்டினால் மணி ஓசை கேட்கிறது. இந்த காஞ்சனகிரி மலையில் பௌர்ணமி, சிவராத்திரி, கார்த்திகை தீபம் போன்றவை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. நாங்கள் ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு போனதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் மற்ற நாட்களில் இந்த அளவு கூட்டம் இருக்காது. அழகும் பல அதிசயமும் கொண்டு உள்ள இந்த அற்புதமான காஞ்சனகிரி மலையில் அமைந்துள்ள சிவன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் பாருங்க. தொடர்ந்து இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். ஓம் நமச்சிவாயே. நன்றி, வணக்கம்.